வெல்கம் டு லட்டூஸ் கிச்சன். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடயே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லட்டூஸ் கிச்சனில் ரொம்பவே டேஸ்ட்டான கத்திரிக்காய் சட்னி, அதாவது கத்திரிக்காய் கோஸ்மல்லின்னு சொல்லுவாங்க. இது சூடான இட்லி, தோசை, இடியாப்பம், சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது பெரிய கத்திரிக்காயில் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். இதை நல்லா வாஷ் பண்ண பிறகு எல்லா பக்கமுமே நல்லா ஒரு ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி கீறி விட்டுக்கலாங்க. இது எதுக்குன்னா அந்த தீக்கனலெல்லாம் உள்ளே நல்லா ஏறுறதுக்காக. இப்போ நல்லா வெந்து கிடைக்கும். நல்லா கீரல் போட்டாச்சு. இது மேலே கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கலாங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கிரில் பேஸ் ஒன்று வச்சுருக்கேன். அது மேலே வச்சு தான் இப்போ கத்திரிக்காய் சுட போகிறேங்க. இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லா பக்கமுமே நல்லா அந்த கனலில் ஏறுற மாதிரி சுட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த தோலெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டாக அப்படியே ஸ்ப்ளிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு வச்சிடலாங்க. அடுத்தது இதுக்கு வந்து ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன். அதை மேலெல்லாம் கட் பண்ணிவிட்டு 4 ஸ்லிட் பண்ணி அதையும் நான் சுட்டு எடுக்க போகிறேன். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா சுட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா அந்த தோலெல்லாம் உரிக்கிற மாதிரி சுட்டாச்சு. அடுத்ததாக அதுலேயே நம்ம ஒரு முழு பூண்டை அந்த மேல் தோலை மட்டும் நல்லா எடுத்துட்டு அதை அப்படியே அதையே சுட்டு எடுத்துக்கலாங்க. இதோட ஸ்மோக்கி ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் சேர்ந்து செய்கிறப்போ. இப்போ இதை நல்லா ஆற வச்ச பிறகு அந்த தொலியெல்லாம் எடுத்துடலாங்க கத்திரிக்காயிலிருந்து. இது நல்லா ஆறணும், இல்லைன்னா கையெல்லாம் சுட்டுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டோம்னா க்ளீனாக வந்துடும். இப்போ கத்திரிக்காய் தொலியெல்லாம் எடுத்தாச்சுங்க. தக்காளியில் இருக்கிற தொலியும் எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ பூண்டும் அதெல்லாம் உரித்து அதையும் வச்சுருக்கோம். இதுக்கு வந்து ஒரு 4 பச்சை மிளகா காரத்துக்கு எடுத்துருக்கிறேன். அதோட 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் சட்டி தாங்க வச்சுருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்து செய்கிறப்போ. எண்ணெய் சூடானோடனே 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியணும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ காரத்துக்காக 4லேருந்து 5 பச்சை மிளகா லைட்டாக கீறி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம சுட்டு வச்ச அந்த பூண்டை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. இப்போ அந்த நம்ம தக்காளியை தோல் உரித்து வச்சதில் நல்லா ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாங்க. அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒன்று வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி அது கூட சேர்ந்து நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம சுட்ட கத்திரிக்காவை நல்லா ஸ்மாஷியாக கட் பண்ணிக்கலாங்க. நம்ம கட் பண்ணிலேயே அது ரொம்ப குழக்குழான் தான் இருக்கும். இப்போ நல்லா கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்துருக்குறேன். சேர்த்து எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இதில் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற போட்டிருக்கேங்க. அதை கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். புளி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வேகணும். இப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கெட்டியாக தான் எடுக்க போகிறேன். சுட்ட கத்திரிக்காயில் செஞ்ச கத்திரிக்காய் கடையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் செம்மையான ஒரு காம்பினேஷனுங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஸ்மோக்கி ஸ்மெல்லே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம தக்காளி, பூண்டு, கத்திரிக்காய் எல்லாமே சுட்டு அதுக்கப்புறம் கடைஞ்சிருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.